திமுக என்ற பேர் இயக்கம் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் இருந்தாலும் எளிதில் கட்சி தொடங்கிய சில வருடங்கள்ல ஆட்சியை பிடிச்சிருந்தாலும் அந்த கட்சி ஒவ்வொரு தலைவரை இழந்துட்டு இன்னொரு தலைவரை தேடி பிடிக்கிறதுக்குள்ள எத்தகைய பாடுபடும், எப்படி அது வெற்றியிலும் இமாலய வெற்றியும் பார்த்திருக்கு, தோல்வியிலும் அதல பாலத்திற்கும் போயிருக்குன்றது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களோட மறைவுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்ல அதிமுக படு தோல்வியை தழுவுன பிறகும் கூட அவங்க எப்படி மேல எழுந்து வராங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். செல்வி ஜெயலலிதா அவர்களும் இறப்பின் பிறகு யார் தலைவர் ஆகிறது, பொதுச் செயலாளர் ஆகிறது, எப்படி இந்த கட்சியை வழிநடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல முனைகள்ல கேள்விகளும் சந்தேகங்களும் பல முனைகளை சூழ்ந்துட்டு இருந்த போது எதிர்பாராத விதமா பல பிரச்சனைகளுக்கு நடுவுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளரா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களால பொதுக்குழுவின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி 21 முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமியை களமிறக்கி அதிமுக கூட்டணி களம் கண்டது. ஆனா களம் கண்ட போதும் அவங்க வெற்றி பெற முடியல. ஆனா அவங்க கூட்டணி மொத்தமா 75 இடங்களுக்கு கிட்ட பெற்றாங்க. அந்த தோல்வி என்னதான் இருந்தாலும் எதிர்கட்சியா நம்ம பணியாற்றும் போது ஒரு குறிப்பிட்ட டீசென்டான நம்பரை தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மனசை தேத்திட்டு 2024 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்க. அப்ப போட்டியிடும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட முக்கிய கூட்டணி கட்சியான பாஜக அந்த பாஜகவோட மாநில தலைவரா இருந்த திரு அண்ணாமலை அவர்களின் செயல் நடவடிக்கை பிடிக்காத காரணத்தினால அதிமுக பாஜக கூட்டணி முறிவடைந்ததுனால அதிமுக தனியாகவும் பாஜக தனியாகவும் கூட்டணிகளை அமைச்சு களத்துல இறங்குறாங்க. அப்படி அந்த கூட்டணி கட்சிகள் பிரிஞ்சது திமுக பலமாகி 40க்கு 40 தொகுதி திமுக வெல்லுது. சரிங்க, எப்படியாவது பாராளுமன்ற தொகுதியை தான் விட்டுட்டோம், இனி 2026 தமிழ்நாட்டை நாம பிடிச்சே ஆகணுன்ற ஒரு மும்முரத்தோட எல்லா கட்சிகளையும் எல்லா கூட்டணி கட்சிகளையும் தன்னோட இணைத்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்டத்தட்ட 40 கட்சிகளை கொண்டு ஒரு கூட்டணியை அமைக்கிறாங்க. அதற்கு எதிராக பாத்தீங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட 10 கட்சிகளையும் சிறு சிறு கட்சிகள் பெரு கட்சிகள் அமைப்புகள் எல்லாத்தையும் ஒரு 10 கட்சிகள் கிட்ட கூட்டணி அமைச்சு பாஜகவையும் அவங்க தனக்குள்ள இணைக்கிறாங்க. பாமக, பாஜக, அதிமுக, அமமுக, அதாவது அமமுகன்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு கழகம். எடப்பாடி பழனிசாமியை நாங்க பொதுச் செயலாளரா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் துரோகி அப்படின்னு சொல்லி அந்த பல மேடைகள்ல பேசிட்டு வந்த திரு டிடிவி தினகரன் அவர்கள் அதே கூட்டணியில் போய் இணைகிறாரு. இணைஞ்சு எப்படியாவது 2026 அம்மா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா சூறாவளியா டிவிகேன்ற ஒரு புது கட்சி வருது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமே பிடிச்சவர் தான் விஜய்னு சொல்லணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான நடிகர் தான் விஜய்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விஜய் அரசியல் களத்துக்கு வரதை எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ அரசியல் களத்துக்கு நடிகர்கள் வந்திருக்காங்க, அவங்க எந்த ஒரு தாக்கத்தையும் பெருசா ஏற்படுத்த முடியல எம்ஜிஆரை தவிர. அதனால சரியா கவனிக்க தவறிட்டாங்க அதிமுக திமுக. அவங்க 2 பேருக்குள்ள மட்டுமே கடும் போட்டிகளையும் விமர்சனங்களையும் எடுத்து வச்சுட்டு இருந்த சமயத்துல பார்த்தா தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்தமும் தலைகளா மாறி வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக திமுக 2 பேருமே ஆட்சியை பிடிக்காம புதிதா தாவேகா மாபெரும் சக்தியா முன்னேறி இடங்கள்ல தனி பெரும் கட்சியா உருவெடுக்கிறாங்க. தனி பெரும் கட்சியா உருவெடுத்த போதும் தான் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான 117 நம்பரை அவங்களால அடைய முடியல. அதனால அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருந்ததுனால, பாஜக அதாவது என்டிஏ கூட்டணியில் இருந்ததுனால என்டிஏல இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுடையும், அதாவது அவங்க எல்லாம் மதவாத கட்சிகள் சாதிவாத கட்சிகள், அவங்களோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் அவங்க கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தாம நேரடியா திமுக அதாவது மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்லிட்டு பிசிகா யுஎம்எல் அவங்கெல்லாம் சில சீட்டுகளை வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி அவங்களோட ஆதரவை பெற்று ஆட்சியை அமைச்சாரு. சரி, இப்பதான் ஆட்சி அமைச்சிட்டாரே, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துலதான் மாபெரும் ஆழமரமான அதிமுகவை ஒட்டுமொத்தமா வேரோட புடுங்கிட்டு நான் அந்த இடத்துல என்னோட ஆட்சி கோலை ஊன்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா கிளம்பி இருக்கிறது தான் இப்போ பெரும் சர்ச்சையா மாறிட்டு இருக்குங்க. ஆலமரமான அதிமுக பல கட்சிகள், அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கொஞ்சம் கொஞ்சமா 10 முதல் 11 எம்எல்ஏ தன் பக்கமா இழுத்தாங்க. அப்போ அந்த தேமுதிகவை ஒட்டுமொத்தமா கரைக்கிற வேலையில அதிமுக ஈடுபட்டுச்சு.
ஆனா இன்னைக்கு அந்த ஆழமரமான அதிமுகவை ஆட்டி பார்க்கக்கூடிய இடத்துக்கு டிவிக்கே வந்திருக்குங்க. ஏன்னா முதல்ல அவங்க ஆட்சியில அமைஞ்சதுமே அதிமுகவை 2 அணியா பிரிச்சுட்டாங்க, இபிஎஸ் அணி அண்ட் வேலுமணி அணின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த வேலுமணி அணி வந்து சட்டமன்றத்துல நேரடியாவே வந்துட்டு சப்போர்ட் கொடுத்தாங்க டிவிகேக்கு. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு எப்படியாவது ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கடும் எதிர்ப்பு வந்துட்டு விசிகா கிட்ட இருந்தோம், ஐயூஎம்எல் கிட்ட இருந்தெல்லாம் வந்துட்டு இருந்ததுனால, அவங்களுக்கு எந்த ஒரு மக்கள் கிட்ட இருந்தும் கடும் எதிர்ப்பு வந்துட்டு இருந்ததுனால அவங்களுக்கு அமைச்சரா வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சுங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா அதிமுகவிலிருந்து வெளியேறிய அமைச்சர்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க பக்கமே போக ஆரம்பிச்சாங்க. அதன் பின் வந்து பார்த்தா நிறைய பேர் அந்த எம்எல்ஏக்கள் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதிமுக ரெட்டலை அம்மா எம்ஜிஆர் அப்படின்னு சொன்ன அனைத்து தகுதிகளையும் தன்கிட்ட இருந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கான்னு சொல்லக்கூடிய புதிய 2 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு இந்த ஆலமரத்தோட எம்எல்ஏக்கள்லாம் போய் சேர்ந்துட்டே இருக்காங்க. அதிமுகவோட வலிமை வந்துட்டு குறைஞ்சிட்டே வருது. இப்படியே போனா அதிமுக நம்ம தமிழ்நாட்டில் நிலைச்சு இருக்குமா? அதிமுகன்ற கட்சி தன்னோட வலிமையை காத்து நிற்குமா? இல்லை இந்த காங்கிரஸ் மாதிரி டிவிகே டிஎம்கேன்னு சொல்லி ஒண்டி பிழைக்கக்கூடிய ஒரு கட்சியா மாறிடுமான்ற பயம் வந்துட்டு ஒட்டுமொத்த அதிமுகவோட தொண்டர்கள் மனசுலயே வந்துட்டு இருக்குன்றது மறுக்க முடியாத உண்மைதாங்க. ஏன்னா அதிமுகன்ற ஒரு ஆழமரம் எத்தனையோ தோல்விகளையும் துயரங்களையும் துன்பங்களையும் தாண்டி தான் இந்த இடத்துல நிலைச்சு நிக்கிறாங்க. ஆனா அப்போலாம் அவங்கள கை தூக்கி விட ஒரு மாபெரும் தலைமையான எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க. இப்ப சரியான தலைமை இருக்கா? என்னதான் நம்ம வந்துட்டு எடப்பாடி கே பழனிசாமி வந்துட்டு தைரியமானவர், அரசியல் தெரிஞ்சவர், எல்லா பிரச்சாரத்தையும் மேற்கொள்ளக்கூடியவர், ஒரு கடுமையான உழைப்பாளி நாம சொன்னாலுமே எப்படியுமே நம்ம கட்சிக்கு வந்துட்டு இளைஞர்களோட சக்தி தேவைப்படுது, இளைஞர்களோட ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது. அந்த அட்ராக்ஷன் வந்துட்டு ஒட்டுமொத்த அதிமுகவிலுமே இப்ப இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதிமுகவில் இருக்கக்கூடிய சராசரி இளைஞர்களோட வயது மிகவுமே கம்மியாச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 40 to 45 வயசு வரைக்கும் தான் சராசரியா எல்லா இளைஞர்களும் இருக்காங்க. 25 to 30 வயதுக்கு உள்ளப்பட்டவங்க வந்துட்டு ரொம்பவுமே குறைவா இருக்கிறாங்க. அதனால இனி வந்துட்டு நம்ம கட்சி, அதாவது அதிமுகவை மீண்டும் வந்துட்டு ஒரு ஆட்சி கட்டில அமர்த்தணும்னா அது வந்து இளைஞர் சக்தியால மட்டும்தான் முடியுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே திரு இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு பயணத்தை மேற்கொள்ளணும். எந்த தொகுதியில தோத்தாரோ அதுக்கு தோக்கிறதுக்கான காரணம் என்ன, யாரெல்லாம் வேலை செய்யல, ஏன் வேலை செய்யல அப்படின்ற கேள்விகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த என்ன சொல்றது, பல பேர் வந்துட்டு இப்ப அதிமுகவில இருந்து கலந்து ஓடி போய் டிமுக கூட கலந்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு விழுந்த ஓட்டுல கிட்டத்தட்ட அவங்க ஒரு 30,000 ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா 25,000 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு தான் விழுந்ததுன்றது அந்த எம்எல்ஏக்களுக்கும் தெரியும், அவங்க ஓட்டு போட்ட மக்களுக்கும் அது புரியும்னு நான் நினைக்கிறேன். அதனால யார் எதை விட்டு போனாலுமே அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது. ஆனா அழிக்க முடியாதுதான். ஆனா நாம காலத்துக்கேற்ற தகவமைப்பை நம்ம செஞ்சுக்கலன்னா நம்ம வந்துட்டு ஒரு வெறும் பொருட்காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளா மட்டும்தான் இருப்போமே தவிர அரசாளக்கூடிய ஒரு அரசனா மாற முடியாது. அதனால காலத்துக்கேற்ற தகவமைப்பை நாம செஞ்சு அதிமுகவோட உட்கட்டமைப்பை பலப்படுத்தி எந்தெந்த இடத்துல இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும், எந்த இடத்துல எல்லாம் பேச்சாளர்களை நாம வளர்க்கணும், நம்மளோட கொள்கையும் கோட்பாட்டையும் எப்படி சென்றடைய வைக்கணும், எல்லாரையும் எப்படி நம்மளோட எப்படி நம்ம திட்டங்களை நினைவுபடுத்திட்டே இருக்கணும், எப்படிப்பட்ட எதிர்கட்சியா நாம செயல்படணும், எந்த மாதிரியான கொள்கைகளை நாம முன்னிறுத்தணும், நம்மளுக்கான குறைஞ்சபட்சம் அரசியல் செயல் திட்டத்தை கொண்டு வரணும். இதையெல்லாம் கொண்டு வந்தாதான் அதிமுக மீண்டும் ஒரு உயிர்ப்புடன் செயல்படக்கூடிய ஒரு கட்சியா அமையும்ன்றது இந்த அரவிந்தோட கருத்து மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட கருத்து. என்ன சொல்றது, அதிமுகன்றது அதிமுகவோட தொண்டர்களுக்கு மட்டும் தேவையான ஒரு கட்சி இல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே தேவையான கட்சி. அதிமுகன்றது ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாடை எவ்வளவு முன்னேற்றிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட ஒரு கட்சி அழிஞ்சு போக கூடாது. நெருப்பில் விழுந்த பீனிக்ஸ் பறவையா அவங்க மேல வரணும்னு சொல்லிட்டு பல மாற்றங்களை அவங்க செஞ்சு இந்த ஏமாற்றத்தை எல்லாம் மறைக்கக்கூடிய ஒரு புதிய அதிமுகவை வந்துட்டு உருவாக்குவாங்க அப்படின்னு நான் நம்பி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏதோ என் மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கத்தை அதிமுகவை பத்தி உங்ககிட்ட பேசியிருக்கேன். மேலும் நீங்க என்னென்னலாம் அதிமுக செய்யணும், செஞ்சா நம்ம வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல போய் சேரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் மறக்காம ஹீரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ் உங்களை வந்து அடையும்.